சிஎம் சார் ரொம்ப வேதனைப்பட்டாரு. மாண்புமிகு சிஎம் ரொம்ப வேதனைப்பட்டாரு. இந்த மாதிரி ஒரு துக்கம் ஏற்படாம நிமிர்ந்து பார்த்துக்கிறதுக்காக இண்டஸ்ட்ரி பொல்யூஷன் ஆக்ட், இண்டஸ்ட்ரி ஆக்ட், ஹெல்த் எல்லாரையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும்படி கேட்டிருக்காரு. மேலே போய் பார்த்தோம். இங்க இருக்கக்கூடிய உயர்மட்ட மருத்துவர் அவங்க அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி கடமைப்பட்டிருக்கோம். சிஎம்மும் கடமைப்பட்டிருக்காரு. நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் இந்த உயர்மட்ட டாக்டர்ஸ் அத்தனை பேரும் சேர்ந்து இத்தனை பேரை போராடி காப்பாற்றுறாங்க. நேரடியாக பார்க்கும்போது நமக்கு தெரியுது. அந்த டாக்டர்ஸ் அவங்களுடைய எல்லா வித திறமையும் பண்ணுறாங்க. ஒரு தனிப்பட்ட டிஎம்இ குழுவும் ஆரம்பிச்சிருக்காங்க. டாக்டர்ஸ் குழு உயர்மட்ட டாக்டர்ஸ்க்கு இங்கே வந்திருக்காங்க. எல்லாரும் வந்திருக்காங்க இவங்களை பார்த்துக்கிறதுக்காக. ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் அவருக்கு அப்டேட் பண்ணின்னு இருக்கும் சிஎம் சாருக்கும். மற்றபடி இன்னும் ஸ்டேபிளாக இருக்கவங்கலாம் உங்களுக்கு தெரியும், மண்டபத்தில் இருக்காங்க. ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு சில பேருக்கு கூட்டு போயிருக்கோம். இதுதாங்க இப்போ இருக்கிற நிலவரம். எதனால இந்த விபத்து ஏற்பட்டது? அம்மோனியா கசிவு எதனால ஏற்பட்டது சார்? ஆய்வு பண்ணீங்களா? இது வந்து இறால் பண்ணீங்க. அந்த இறாலுடைய ஸ்டோரேஜ் பண்ணுற இடம், அந்த கூலண்ட் வந்து லீக் ஆகிருக்கு. அந்த கூலண்ட் வந்து அம்மோனியா மூலமாக கூலண்ட் பண்ணுவாங்க. அந்த கூலண்ட் லீக் ஆகிருக்கதா இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இன்னும் மேற்கூறிய எல்லா இவங்க சொன்னது அத்தனையும் நம்ம வந்து ஆராய்ஞ்சு என்னன்றது நம்ம சொல்றோம். பராமரிப்பு குறைபாடு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டுச்சா இல்லை எப்படி சார் ஏற்பட்டுச்சு? அதையும் விசாரணையில் நாங்கள் கேட்டிருக்கோம். விசாரணை வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் விசாரணை பண்ணிட்ட அப்புறம் தான் இதை பற்றி டெஃபினட்டாக விசாரணை இல்லாமல் இருக்காரு. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சிஎம் மாண்புமிகு சிஎம் விஜய் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும்படி சொல்லியிருக்காரு. எஃப்ஐஆர் போட்டாச்சு. அவங்கள செக்யூர் பண்ணியிருக்கோம். இல்லை, ஓனர்ஸை தான், ஓனர்ஸை எஃப்ஐஆர்ல செக்யூர் பண்ணி வச்சிருக்கோம். 2 பேர். அவங்க பேர் சார், ஓனர் பேர் சார். பேர் நான் விசாரணையில் கரெக்டாக சொல்லிடுவாங்க. ஏன்னா எஃப்ஐஆரே போட்டாச்சு. அதனால உங்களுக்கு எல்லாமே தெரியும். உயர் சிகிச்சைக்காக மருத்துவ குழு அமைச்சிருக்குன்னு சொன்னீங்க. எத்தனை டாக்டர்ஸ் கிட்டத்தட்ட டிஎம்இ தலைமையில் 40-50 பேருக்கு மேலே இருக்காங்க. இவங்களோட பேர் வந்து உங்களுடைய பேரில் வந்து என்னென்ன பேர் சொல்லியிருக்காங்கன்றதை நான் பார்த்து சொல்கிறேன். இப்போதான் நான் வந்தேன், நீங்கள் தான் பார்த்தீங்க சொன்னாங்க. அது வந்து இன்னும் டெத் சர்டிஃபிகேட் வந்துடும். டெத் சர்டிஃபிகேட் வரும்போது சார், இப்போ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மற்ற நபர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கான சிகிச்சை எந்தெந்த அளவில் இருக்குது, என்ன சொல்லியிருக்கீங்க? அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஐசியூவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐசியூவில் வந்து 23 பேர் இருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்காங்க. எல்லாரும் ஸ்டேபிளாக இருக்காங்க. அரசு தரப்பில் உயிரிழந்தவர்களுக்கு நிதி உதவி ஏதாவது கொடுக்குறீங்களா? மருத்துவ சிகிச்சையில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க? இல்லை, எல்லாமே இப்போ இறந்தவங்களுக்கு வந்து நம்ம சிஎம்னுடைய நிவாரணத்துக்காக பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. அது இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் ஆக்ட் பிரகாரம் அவங்களுக்கு வர வேண்டியது அதை வந்து சீக்கிரமாக செயல்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அது சீக்கிரமாக செயல்படுறதுக்கும் நடவடிக்கை எடுத்துருக்கோம். இன்னும் டிக்ளேர் பண்ணேன் சார். இன்னும் எல்லாத்தையுமே பேசணும். வடமாநில தொழிலாளர்கள் அந்த பதிவை ஒழுங்காக அந்த நிறுவனம் வச்சிருக்காங்களா? அது எல்லாமே எடுத்து வர சொல்லியிருக்கோம். முதல்ல கேட்டது அந்த கேள்வி தான். இல்லை, அந்த சிறுமி உயிரிழப்புக்கும் இந்த மாதிரி தகவல்களை முறையாக வந்து வாங்கி பதிவு செய்யணும்னு சொல்லி எஸ்பி சார் சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த நிறுவனத்திலே அப்படி ஏற்பட்டிருக்கு. நாட்கள் 3 நாளில் வந்து இதெல்லாம் நடந்திருக்கு. நீங்கள் எல்லாருமே நம்ம மக்கள் தான், நம்ம அரசாங்கம் தான். நீங்களும் உங்களுக்கும் தெரியும் எவ்வளோக்கு எவ்வளோ உயிரை நம்ம காப்பாற்றணுமோ, மற்றது எல்லாத்தையுமே விட்டுட்டு உயிருக்கு எவ்வளோ நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதை டெஃபினட்டாக செய்வோம். நிச்சயமாக செய்வோம். எங்கள் கூட நீங்களும் துணை இருந்து தான் போயிட்டு காப்பாற்றுறாங்க. எல்லாத்தையும் பார்த்தோம். சரிங்களா?
முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.